ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் Kiruthikaprabhakaran. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது தெரியுது இல்லையா? ஓகேவா? சரி, இப்போது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு உடனே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ஆசைப்படுறீங்க, அதையும் தாண்டி உங்கள் லைஃப்பில் மற்ற விஷயத்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்ற விஷயத்துலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ஒரு நிதானமான மைண்ட் செட்டில் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ரொம்பவே நேர்மறை எண்ணங்களோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. அதற்கு காரணம் அவங்க நெகட்டிவாக இருக்கலாம். ஓகேவா? ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறாங்க, ஒன்று அதை பற்றின நெகட்டிவ் சிந்தனைகள் இருக்கலாம், இல்லையா மற்ற நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. சில பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் போடுறீங்க, மந்த்ராஸில் போடுறீங்க, எனக்கு எதுவுமே வேலை செய்யலை, நீங்கள் அப்படின்னா சும்மா சொல்கிறீங்களா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மந்த்ரா கேட்குறீங்க, இல்லை ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கேட்குறீங்க, இல்லை ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு அது நடக்கலை. அந்த நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயமே நீங்கள் ஒரு கோபத்தோட, எனக்கு ஏன் நடக்கலை, எனக்கு ஏன் கிடைக்கல, அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு அந்த கோப உணர்வோடு இது நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் எதை செஞ்சாலும் அதை அனுபவிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்டிங் எடுத்துப்போம். நீங்கள் வந்து இப்போ ஸ்கிரிப்டிங் டெக்னிக், ஸ்கிரிப்டிங்னா என்ன? கதை எழுதுறது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆல்ரெடி இருக்கிற மாதிரி எழுதுறது. எதுக்கு இருக்கிற மாதிரி எழுதணும்? ஏன்னா அந்த நிமிஷம் அது இருக்கு அப்படின்னா உன்னுடைய உணர்வு என்னவா இருக்கும்? இல்லைன்றதுனால தானே கவலைப்படுறோம். அது கனவுலேயே, ஒரு கற்பனையிலேயே என்கிட்ட இருக்கு, அதை நான் அனுபவிக்கிறேன், அதை நான் அடைஞ்சிட்டு இருக்கேன், இப்போ என்கிட்ட தான் அது இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு பாசிட்டிவிட்டி பிளஸ் அது கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷ உணர்வு வெளியே வர்றதுனால அந்த ஒரு உணர்வு இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்து அதுதான் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நான் எழுதுறேன், எனக்கு அது நடக்கலை, எனக்கு உடனே கோபம் வருது அப்படின்னா அது எழுதும் போது நீங்க உண்மையாவே அனுபவிச்சு எழுதலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கு. எழுதுறது இருக்கு, விஷுவலைசேஷன் இருக்கு, காதால கேட்கறது இருக்கு, வாயால சொல்றது இருக்கு. இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? நீங்க ஸ்கிரிப்டிங்க்கு என்ன பண்றீங்களோ அதே பவர் மந்த்ரால இருக்கு. நீங்க மந்த்ராக்கு என்ன பண்றீங்களோ அதே பவர் ஸ்விட்ச் வேர்ட்ல இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? சில பேருக்கு இந்த மந்த்ரால கேட்ட ஒரு ஃபீல்மே வராது, அப்ப நீங்க கேட்கவே வேண்டாம். சில பேருக்கு எழுத தெரியாது, அதாவது எழுத தெரியாது மீன்ஸ் கற்பனை எனக்கு பெருசா வராது அப்படின்றவங்க மந்த்ராஸ் கேட்கலாம். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு மந்த்ரா கேட்குறீங்க அப்படின்னா அந்த மந்த்ரால இருக்கிற வார்த்தைகள் வந்து நம்மளுடைய ஆதி காலத்துல வாழ்ந்த முனிவர்கள், சித்தர்கள், ஞானர்கள், ரிஷிமார்கள் எழுதினது. ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அதிர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான வார்த்தைகள் அந்த மந்த்ரால போட்டு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அதை நீங்க வந்து ஒரு நம்பிக்கையோட, ஒரு சந்தோஷ உணர்வோடு நீங்க கேட்கும் போது உங்களுக்கு அது ரிட்டர்ன் நடக்குது. சப்போஸ் நீங்க கேட்குறீங்க, ஒரு ஃபீலும் வரல, எனக்கு ஒண்ணுமே இதுல தோணவே இல்லை, அதாவது ஒண்ணுமே ஃபீல் வரலன்னா பரவாயில்ல, சில பேருக்கு தான் ஃபீல் வரும், சில பேருக்கு வராது, பரவாயில்ல. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நினைக்காம இருந்தாலே அது ஒர்க் ஆயிடும். பட் கேட்கும் போதே இது என்ன, இது இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல, இது கேட்டா எனக்கு நடந்துருமா, இது கிடைச்சிருமா அப்படின்னு அது கேட்கவே எனக்கு பிடிக்கல, அதுல எனக்கு ஒரு ஃபீல்மே வரல அப்படின்றவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ எந்த பிராக்டிஸை நீங்க எடுத்துக்கிட்டாலும், ஒரு பிராக்டிஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது, கோபம் வருது அப்படின்னா எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலே இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன போய் சேரும்? எதுக்கும் இவங்க காத்திருக்காங்க, அப்ப கடைசி வரைக்கும் உங்களை காக்க வச்சிடும், கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்கவே வச்சுடும். பிரபஞ்சத்திற்கு நம்ம என்ன உணர்வு கொடுக்குறோமோ அதானே. இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன போகும்? ஓகே, காத்திருக்காங்க, காக்க வச்சிடலாம், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப என்ன பண்ணணும்? அதை அடைஞ்ச மாதிரி உணரணும். ஓகேவா? அதை அடைஞ்ச மாதிரி ஒரு நிமிஷம். இப்போ நீங்க மந்த்ரா கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து மணி மந்த்ராவோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் மந்த்ராவோ இல்லை மற்ற என்னோட சேனல்லேயே நிறைய மந்த்ராஸ் இருக்கு, நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம், எல்லாமே ஒரே லெவல் எனர்ஜி தான். ஓகேவா? ஒரு மந்த்ரா நீங்கள் கேட்குறீங்க, அது கேட்கும் போது ஒரு விஷுவலைசேஷன்ல அழகா அந்த காசு உங்க மேல அப்படியே நிறைய விழற மாதிரி, அதை நீங்க கையால எடுக்கிற மாதிரி, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட இப்போ நீங்க இருக்கிற மாதிரி,
ஓகேவா? நீங்க எதுக்காக கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்கிற மாதிரி. இப்போ ஹெல்த்துக்காக நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நீங்க உண்மையாவே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி, உடலுக்குள்ள இருக்கிற அந்த நரம்புகள், எலும்புகள், தசைகள் இது எல்லாமே வந்து சூப்பரா ஒர்க் ஆகுற மாதிரி, பிளஸ் உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் புதுசா வளர்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு விஷுவலைசேஷனோட கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டிங்கோ இல்லை 369 மெத்தடோ ஏதோ ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணுறீங்க. அது பண்ணும்போதே ஒரு விஷுவலைசேஷன், அந்த கற்பனையை அது இப்போ உங்ககிட்ட இருக்கு, இப்பயே இந்த நிமிஷமே மாற்றம் நிகழுது அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடந்துடும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதிர்பார்த்துக்கிட்டு இது எழுதுனா எனக்கு நாளைக்கு கிடைச்சுமா, இன்னைக்கு கிடைச்சுமா, இது எப்போ எனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கீங்கன்னா கொடுக்குற உணர்வே அங்கே சரியில்லையே. ஓகேவா? இது நம்பர் 1. அடுத்த கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னா எல்லாமே சூப்பராக பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் அவங்க கரெக்டாக எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவங்க வேலைக்கு போகிறதோ இல்லை வீட்டில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க கிட்ட பேசுகிறதோ, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை சராசரி வாழ்க்கையை வாழும்போது ஒன்று தேவையில்லாத கதையை பிடிச்சிக்கிட்டு அதில் நெகட்டிவாக மாறுறது, அப்படி இல்லையா இருக்கிற கதையை இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுமோ அதையே நினச்சிக்கிட்டு அதில் வந்து கோவப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு ஒரு நெகட்டிவான உணர்வை கொடுக்குறது. அப்புறம் எப்படி அது ஒர்க் ஆகும்? ஓகேவா? சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, கமெண்ட்ஸ்ல கேட்காங்க, நீங்கள் கொடுத்த மந்திரம் எனக்கு ஒர்க் ஆகலை, நீங்கள் வந்து என்னென்னமோ போடுறீங்க, எனக்கு ஒன்றுமே வேலை செய்யலை. அப்போ உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கல. ஓகேவா? ஸோ நீங்கள் என்னதான் மந்த்ராவோ சுவிட்ச் போர்டோ என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்க ஒரு நாள் முழுக்க இருக்கிற வாழ்க்கையில அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது ஒரு நிம்மதியான மனநிலையில இருக்கணும். ஓகேவா? முக்காவாசி நான் வந்து கவலையை மட்டும்தான் யோசிக்க போறேன் அப்படின்னா அங்க ஒண்ணுமே வேலை செய்யாது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல 12 மணி நேரம் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதுல 1 மணி நேரம் நீங்க ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்றீங்க, அந்த 1 மணி நேரம் நல்ல ஒரு எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போகுது. மற்ற 11 மணி நேரம் நீங்க தேவையில்லாத சிந்தனைகளை யோசிக்கிறீங்க, நெகட்டிவான ஒரு அதிர்வுலேயே இருக்கீங்க அப்படின்னா 11 மணி நேரம் கொடுக்குற அதிர்வு இந்த பிரபஞ்சம் எடுத்துக்குமா, இல்ல 1 மணி நேரம் பண்ற பிராக்டிஸை எடுத்துக்குமா? நீங்களே சொல்லுங்க, நீங்க எதை அதிகமா கொடுக்குறீங்க? ஸோ பிரபஞ்சத்திற்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா, மந்த்ரா பண்றீங்களா, என்ன பண்றீங்கன்னே அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிகிற ஒரே விஷயம் உங்களுடைய உணர்வுகள். அப்போ பிராக்டிஸ் நமக்காக தான் நம்ம பண்றோம், யூனிவர்ஸ்க்காக பண்ணல. அந்த பிராக்டிஸ் பண்ற அந்த தருணத்துல நான் கொஞ்சமாவது பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா நினைப்பல, அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிராக்டிஸே பண்றோம். நமக்காக தான் பிராக்டிஸ் பண்றோம், யூனிவர்ஸ்க்காக பண்ணல. யூனிவர்ஸ்க்கு 369 மெத்தட்னா என்னன்னே தெரியாது, புரியுதுங்களா? யூனிவர்ஸ்க்கு வந்து மந்த்ரானா என்னன்னே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உணர்வு, அதோடைய லாங்குவேஜ் உணர்வு தான். உங்ககிட்ட இருந்து என்ன உணர்வு வருது? அப்புறம் நம்ம பண்ற பிராக்டிஸ் வந்து நமக்காக நம்ம பண்றோம். ஏன்னா நம்ம வந்து அந்த டைம்ல அந்த ஒரு நிமிஷம் வந்து கரெக்டான அதிர்வுகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்றோம். அப்போ நம்ம பண்ணிட்டு மற்ற நேரத்துல நம்ம கவலையா இருந்தோம் அப்படின்னா அதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா இவங்க 1 மணி நேரம் நல்லது கொடுத்தாங்க, மீதி இவ்வளவு மணி நேரம் கெட்டதையே கொடுக்குறாங்க, ஓகே நம்ம அதையே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உணர்வு உங்ககிட்ட இருந்து அதிகமா இந்த பிரபஞ்சத்திற்கு போகுதோ அதை மட்டுமே நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். புரியுதுங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாதவங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நடக்குது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, இவங்க மட்டும் என்ன இப்படி நல்லா இருக்காங்க, நமக்கு மட்டும் ஒண்ணு இல்லையேன்னு ஒரு மாதிரி பொறாம உணர்வு வருது. இல்ல இன்னொருத்தவங்களை பார்த்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்ல இன்னொருத்தவங்களை குத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னே தெரியல அப்படின்னா கூட அவங்க வாழ்க்கையில அவங்க மற்றவங்களை நினைச்சு என்ன கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கே நடக்கும். ஸோ உங்க கிட்ட இருந்து என்ன அதிர்வு வெளியே வருது அது உங்களுக்கு ரிட்டர்ன் நடக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நல்லதை நினைப்போம், நல்லதை திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவா பேசுவோம், பண்ற பிராக்டிஸை நல்லா பண்ணிட்டு மற்ற சூழ்நிலைகளையும் சந்தோஷமா வாழ்வோம். அப்படி வாழும்போது நீங்க வெறும் கிராட்டிடியூடு மட்டும் பண்ணா கூட நீங்க நினைக்காத விஷயம், நினைக்காத நல்ல விஷயம் கூட உங்களுக்கு நடந்துரும். ஓகேவா? ஸோ எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.